மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மற்றும் ஒரு அண்மை செய்தி, சென்னை விமான நிலையத்தில் இருந்து டெல்லி புறப்பட்டு சென்றார் இபிஎஸ். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். வணக்கம் அன்வர், விவரங்கள். வணக்கம். சென்னை விமான நிலையத்திலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இண்டிகோ விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் மதுரையில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு பிறகு மதுரை தனியார் ஹோட்டலில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்ட நிலையில் இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் தற்பொழுது சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். குறிப்பாக இன்று டெல்லி செல்லும் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் அது குறித்தும் தற்பொழுது தேர்தல் பணிகள் குறித்து, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் 2வது வாரம் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதற்கான பணிகள் குறித்து அனைத்து கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் அதிமுக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் தங்கள் தொகுதி பங்கீடுகளை இறுதி செய்து வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் டெல்லி சென்றிருக்கிறார். குறிப்பாக அங்கு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு பணிகள் குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில இன்று அல்லது நாளைக்குள்ள இறுதி பட்டியல் வெளியாகும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். விவரங்களுக்கு நன்றி அன்வர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.